ஸ்வீடன் நாட்டில் செல்போன் பயன்பாட்டால் குழந்தைகள் மத்தியில் தூக்கமின்மை அதிகரித்து வரும் நிலையில் 2 வயது வரை செல்போன் தொலைக்காட்சியை காட்டவே கூடாது என பெற்றோர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. படுத்த உடனேயே தூங்கிவிடும் குழந்தைகளை பார்த்து குழந்தையாகவே இருந்திருக்கலாம் என வளர்ந்தவர்கள் புலம்புவார்கள். ஆனால் இப்போது குழந்தைகளுக்கே போதுமான தூக்கம் கிடைக்காமல் போய்விட்டது. பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் தற்போது செல்போனில் விளையாடுவது, ரீல்ஸ் பார்த்து கொண்டே சாப்பிடுவது என காலம் மாறிவிட்டது. இது அவர்களை உடல் மற்றும் மன ரீதியாக பாதித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸ்வீடன் நாட்டில் அதிகப்படியாக செல்போன், தொலைக்காட்சி திரையை பார்ப்பதால் குழந்தைகளுக்கு மன அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதாகவும் போதிய தூக்கம் கிடைப்பது இல்லை என்றும் அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் 13 முதல் 16 வயதுடையவர்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 6.5 மணி நேரத்தை செல்போனில் கழிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வளரும் குழந்தைகளுக்கும் வெளி உலகத்திற்கும் இடையேயான இடைவெளி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2 வயதுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு தொலைக்காட்சி மற்றும் செல்போன் திரையை காட்டவே கூடாது என ஸ்வீடன் அரசு உத்தரவிட்டுள்ளது. 2 முதல் 5 வயதான குழந்தைகள் நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் வரையும், 6 முதல் 12 வயதான சிறார்கள் 2 மணி நேரம் வரையும் டிஜிட்டல் திரையை பார்க்க அனுமதிக்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 10 பருவத்தினர் அதிகபட்சம் 3 மணி நேரம் மட்டும் செல்போன் பார்க்க அனுமதி வழங்க பெற்றோர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் குழந்தைகள் மத்தியில் செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் மற்ற நாடுகளிலும் இதுபோன்ற உத்தரவு வர வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.